போன எபிசோட்ல ரதி வீட்டு பக்கத்திலேயே ரீனாக்கு வீடு பார்த்து கொடுத்த கம்பவுண்டருக்கு கொட்டு கொட்டு கொட்டுன்னு ரீனா கொட்டினா. இப்போ எபிசோட் 11 பார்க்கலாமா? இப்போ ரீனா தூங்கி எந்திரிச்சதும் எப்பயுமே ஃபேனும் ஓடாது தண்ணியும் வராது. இப்போ ஃபேனும் ஓடுது தண்ணியும் வருது. ஆனால் ஒரே பிரச்சனை, அந்த ஹவுஸ் ஓனர்ஸ் மட்டும்தான். அவளை வேலைக்கு கிளம்ப விடாம காலமுத்தி விடு கையமுத்தி விடுன்னு கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. ரீனாவை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ அர்ஜுன் அவங்க அப்பா அட்மிட் ஆகிருக்கிற ரூமுக்கு வெளியே நின்று அவங்க அம்மா இறந்துருக்கிறத பற்றி யோசிச்சு பார்த்துட்ருக்கான். அப்போ அங்கேருந்து ஒருத்தர் இவங்களுக்கு சடங்கு பண்ணணும், அவங்க அப்பாவை வர சொல்லுங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அவங்க அப்பா வரும்போது யார் வேணால் சடங்கு பண்ணட்டும், ஆனால் இந்த ஆள் மட்டும் சடங்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறான். ரவி விர்ரா அப்படின்னு அர்ஜுன் கிட்ட சொல்கிறான். அதுக்கு அர்ஜுன், எங்கள் அம்மா இந்த நிலைக்கு ஆனது காரணமே இந்த ஆள் தான்டா அப்படின்னு சொல்கிறான். அதை நினச்சி பார்த்துட்டு அர்ஜுன் ஆர்கே சார் கிட்ட வரான். அப்போ ஆர்கே சார், டேய் உன்னை கஷ்டப்படுத்திட்டு என்கிட்ட பேச வேணாம், நானே கொஞ்ச நாளில் செத்துருவேன்னு சொல்கிறாரு. அதுக்கு அர்ஜுன், நீங்கள் ஒன்றும் செத்துருவீங்கிறதுக்காக நான் பேசுறதுக்காக ஒன்றும் வரல, பிரெயின் டியூமர்னால் நீங்கள் எல்லாத்தையும் மறந்துடுவீங்கன்னு சொன்னாங்க, அதனால் நீங்கள் என்ன மறந்துட்டீங்களான்னு பார்க்கறக்காக நான் வந்தேன்னு கோவமாக சொல்கிறான். அப்போ ஆர்கே சார் எதுவுமே பேசாமல் அப்படியே அர்ஜுனை பார்க்குறாரு. இப்போ அர்ஜுன், எப்படியும் நீங்கள் சாக தான் போகிறீங்க, ஆனால் நீங்கள் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் பண்ண துரோகத்தை மட்டும் நீங்கள் எப்பயுமே மறந்துடவே கூடாது. எப்பப்பெல்லாம் நீங்கள் மறக்குறீங்களோ அப்பப்பெல்லாம் நான் வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பேன்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு நீங்கள் ஏதாவது பேசி நியாயப்படுத்த நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இப்போ ஆர்கே சார் அழுகுறாரு. இனி ஒவ்வொரு எபிசோடும் லைனாக வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் RE Cinemas. தேங்க்யூ.